ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவையான ஆட்டு ஈரல் வறுவல் சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ ஆட்டு ஈரல் வாங்கி நன்கு சுத்தம் செய்து சிறிய துண்டுகளை வெட்டி வச்சுருக்கிறேன். அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி 6 to 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கினா போதுமானது. இது கூடவே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை லேசான பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கினா போதுமானது. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக 1/2 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குக்கரில் வேக வச்சு எடுத்த ஈரல் துண்டுகளை இது கூட தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி முழுசாக வற்றி போகிற வரைக்கும் வேக வைக்கலாம். தண்ணி எல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. இப்போ ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நறுக்கிய கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.